ஹலோ எவ்ரிவான், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டான டாபிக் பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் சுகர் தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. சுகர் எதனால் வருது, அதை எப்படி சரி செய்யலாங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து சுகர் கண்ட்ரோல் ஆகுமாங்கிற கேள்வி எல்லாத்துக்குமே இருக்குது. நம்ம ஹெர்பல் லைஃப் ஃபுட் எடுத்து சுகர் உண்மையாலுமே கரெக்டான லெவல் வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹெர்பல் லைஃப் ஃபுட்டில் சுகர் இருக்கிறவங்க எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். வெயிட் லாஸ் இருக்கவங்க, வெயிட் கெயின் பண்ண போகிறவங்க என்ன மாதிரிலாம் சுகருக்கு எடுத்துக்கணுங்கிறத பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட், சுகர் ஏன் வருது அப்படின்னா, பேங்க்ரியாஸ் கரெக்டாக ஒர்க் பண்ணல அப்படின்னா நம்ம பாடிக்கு பிரச்சனை வருதுங்க மேடம். ஓகேங்களா? இதை நம்ம என்ன மாதிரி எடுத்துக்கலான்னா, வெயிட் லாஸ் பண்ணுறவங்க ஃபார்முலா 1 ஷே ப்ரோட்டீன் அஃப்ரெஷ் ஆக்டிவ் ஃபைபர் மல்டிவிட்டமின் செல்லுலாஸ் எடுத்துக்கும்போது சுகர் நல்ல நார்மல் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் கெயின் இருக்கவங்க கூடவே ஃபார்முலா 1 ஷே ப்ரோட்டீன் அஃப்ரெஷ் ஆக்டிவ் ஃபைபர் ஆலோ ப்ளஸ் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி எடுத்துக்கும் போது நம்ம சுகர் லெவல் கண்ட்ரோலாக இருக்கும். அதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு இந்த கீழே தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.